இன்றைக்கி அமெரிக்காவில் பிரசிடென்ட்ஸ் டே. தைப்பூசம்னா முருகன் கோயிலுக்கு போவோம், சிவராத்திரினா சிவன் கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அட்லாண்டாவில் இருக்கிற ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ஷியல் லைப்ரரிக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணேன். பிரசிடென்ட்ஸ் டேவை முன்னிட்டு சரியான இடமா இருக்குன்னு நினச்சேன். ஜிம்மி கார்ட்டர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வந்து 2 தடவை ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் ஜிம்மி கார்ட்டர் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. 4 வருஷம் மட்டும்தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தோற்று போயிட்டார். ரொனால்ட் ரீகன்ட்ட வந்து தோற்று போயிட்டார். ஆனாலும் கூட பிரசிடென்ட்ஸ் அதனுடைய போஸ்ட் பிரசிடென்சி வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டைம்னு சொல்லலாம். காரணம் அவர் நிறைய ஹியூமனிடேரியன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு ஒரு நல்ல பேரை எடுத்தார். ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அதாவது அவர் வந்து ஒரு டீசெண்டான பிரசிடெண்ட்டாக அறியப்பட்டார். காரணம், அவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த பீனட் பாமை வந்து சேல் பண்ணிட்டார். அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவர் வந்து பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் விவசாயிங்களுக்கு வந்து சப்சிடி கொடுத்தா அது வந்து தன்னுடைய ஃபார்ம் தான் பீனட் ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால தான் பெனிஃபிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு பிரசிடெண்ட் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பீனட் ஃபார்மை வந்து விற்றுட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு டீசெண்டான பிரசிடெண்ட்டு. வேரியஸ் ரீசன்ஸுக்காக அவருடைய செகண்ட் டேர்ம் வந்து ஹி லாஸ்ட் இன் ஹிஸ் செகண்ட் டேர்ம். ஈரானியன் ஹாஸ்டேட் கிரைசிஸு, இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி பல காரணத்துக்காக வந்து அவருடைய பிரசிடென்சி இழந்துட்டார். இருந்தாலும் ஒரு ஒரு டீசெண்டான பிரசிடெண்ட்டு. இப்போ நான் இருக்கிறது வந்து அட்லாண்டாவில் இருக்கிற ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ஷியல் லைப்ரரி. நீங்கள் அட்லாண்டாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ஷியல் லைப்ரரி. பிரசிடென்ஷியல் லைப்ரரி வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசியம். அதை ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் அவங்களுடைய பிரசிடென்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ஷியல் லைப்ரரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவங்க சொந்தமாக வாங்கின சின்ன சின்ன கிஃப்ட்ஸு அல்லது வந்து அவங்க கையெழுத்து போட்ட பேப்பர்ஸு அல்லது அவங்களுடைய புகைப்படங்கள் அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்லாண்டாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.